ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது யாரெல்லாம் புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு சரியான டைமு. ஸோ இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிறையா பணத்தை வந்து மிச்சம் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து நிறையா பணத்தை மிச்சம் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு 1000 சதுரடி வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும், இண்டிவிஜுவல் மெட்டீரியல் வைஸாக எவ்வளோ செலவாகும், இப்போ அக்டோபர் 2025 இருந்து இந்த சிமெண்ட்டு, ஜல்லி, மணல் இதெல்லாம் எவ்வளோ ரேட் வந்து போயிட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பணத்தை வந்து மிச்சம் பண்ணலாம். ஓகே, எப்படி நான் அதை வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் கிடையாது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என் ஃப்ரெண்டு மூலமாக நான் உங்களுக்கு வாங்கி உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு உங்களுக்கு நான் அதை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போது எதனால் இந்த ரேட் வந்து கம்மியாகுது, வீடு கட்டுறதுக்கான காஸ்ட் வந்து கம்மியாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி 2.0 கரெக்ஷன்ஸ் பண்ணி அதை செப்டம்பர் 22, 2025 அமலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் வந்து 5%, 12, 18, 28 அப்படிங்கிற பர்சன்டேஜ் ஸ்லாபில் வந்து இருந்தது. அதை அப்படியே 2 ஸ்லாபாக மாற்றிட்டாங்க. ஒன்று 5%, இன்னொன்று 18%. இந்த 2 ஸ்லாப் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இந்த செப்டம்பர் 22 முன்னாடி எது எவ்வளோ பர்சன்டேஜில் இருந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மேஜராக வீடு கட்டுறது தேவையான இந்த சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28% ஜிஎஸ்டியில் இருந்தது. அப்போது நீங்கள் 1000 ரூபாய்க்கு சிமெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டுமே 280 ரூபா கட்டுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அதை 18% ஆக்கியிருக்காங்க. அப்போது நீங்கள் 1000 ரூபாய்க்கு சிமெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா 280 ரூபாய்க்கு பதிலாக 180 ரூபா மட்டும் ஜிஎஸ்டி கட்டினா போதும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்களுக்கான அந்த சிமெண்ட் ரேட் வந்து குறையுது. அதே மாதிரி டைல்ஸு, பெயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மெட்டீரியல்ஸு, டைல்ஸு இது எல்லாமே 28% ஸ்லாபில் இருந்தது. அதையும் 18%ஆக குறைச்சிருக்காங்க. ஸோ வீடு கட்டுறதுக்கு மெயினாக என்னென்னா ஸ்டீலு, அதாவது கம்பி, டைல்ஸு, பெயிண்ட்டு, சிமெண்ட்டு, செங்கல், கல், பிரிக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு மெயினான ஒரு, அதாவது அதிகமாக காசு எடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம்ஸ், மெட்டீரியல்ஸு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஜிஎஸ்டி ரேட்டை குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி மார்பிள் அண்ட் கிரைனைட்டை வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அது வந்து வேரியேஷன் ரிமைனட் 18%லேயே வச்சுருக்காங்க. அதே மாதிரி பிரிக்ஸ் அண்ட் சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பிரிக்ஸ் அண்ட் சாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் 6%, 12% அப்படிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 5% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய இன்வாய்ஸ் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிங்க, அதில் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்க, ஸோ இதுதான் இப்போ நடைமுறையில் இருக்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் அதிகமாக போட்டாங்க அப்படின்னா நம்ம அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரிக்ஸ் அண்ட் சாண்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் 5% அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. பிவிசி பைப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணி இப்போ 5% இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீ ஃபேப்ரிகேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் காம்பனன்ட்ஸ், ஸோ முன்னாடியே வந்து இந்த ஃப்ரீயாக வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, ஆலோ பிளாக் கல். ஸோ இந்த மாதிரி ப்ரீ ஃபேப்ரிகேட் முன்கூட்டியே வந்து கட்டி வச்சுருப்பாங்க, ரெடிமேடாக அவைலபிளாக இருக்கும். அதை நம்ம கொண்டு வந்து வீட்டுக்கு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த ஜன்னல், இந்த பாத்ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக அந்த ஜன்னல்ஸ் மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டத்துக்கு எல்லாத்துக்கும் 5%ஆக வந்து டேக்ஸ் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெயினான மெட்டீரியல் எல்லாத்துக்கும் அவங்க டேக்ஸை குறைச்சதுனால நம்மளுக்கு ஆகக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஆகக்கூடிய செலவு வந்து குறையுது. அப்போ எவ்வளோ குறையுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ அக்டோபர் 2025 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் மெட்டீரியல் காஸ்ட் இதுதான் அப்படிங்கிறத நான் சொல்லல, ஆவரேஜாக. ஸோ இந்த அமௌண்ட் வந்து இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ சிமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு பேக் சிமெண்ட் வந்து 310 ரூபாயில் இருக்குது. ஸ்டீல் 1 கிலோ 68 ரூபா. 68 ரூபாயிலிருந்து உங்களுக்கு 76 ரூபா வரைக்கும் கூட, மேக்ஸிமம் ப்ரைஸ் 80 ரூபா வரைக்கும் கூட குவாலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 62லேருந்து 80 ரூபா வரைக்கும் இருக்குது. பட் ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 68 ரூபா வருது. கிளே பிரிக்ஸ் 9 ரூபா 80 பைசா, 8 பைசா. அதே மாதிரி சாலிட் அல்லது ஹாலோ பிளாக் இது வந்து 40 ரூபா. ஃப்ளையாஸ் பிரிக் வந்து பார்த்திங்கன்னா 8 ரூபாயில் இருக்குது. அக்ரிகேட் ஜல்லிகள் 10 mm ஜல்லி, 20 mm ஜல்லி, 40 mm ஜல்லி, இதெல்லாம் இதுக்கான ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு யூனிட் 10 mm ஜல்லி ஒரு யூனிட் 4200 ரூபா. அதுவே 40 mm ஜல்லின்னா 4100 ரூபா. எம் சாண்டு ஒரு யூனிட் வந்து 5800 ரூபாயில் இருக்குது. பி சாண்டு அது வந்து 6600 ரூபா. அதே மாதிரி இந்த கிராவல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை, சிறுஞ்சல்லிங்க, அது பார்த்திங்கன்னா 2300 ரூபாயில் இருக்குது. இப்போ ஒரு கியூபிக் மீட்டர் காங்கிரீட் போடணும், M20 மேக்ஸிமம் வந்து ஆவரேஜாக M20 போடுவாங்க. அப்படின்னா M25ங்கிறது எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறது. ஸோ M20 ஒரு கியூபிக் மீட்டருக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 5300 ரூபா வருது காஸ்ட்டு. அதே மாதிரி M25 கியூபிக் மீட்டர் பார்த்திங்கன்னா 5400 ரூபா.
M30 கியூபிக் மீட்டருக்கு வந்து ஒரு கியூபிக் மீட்டருக்கு 5600 இது வந்து காங்கிரீட்டுக்கு ஆகக்கூடிய செலவுஸு. டைல்ஸ் ஒரு சதுரடிக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 38 ரூபா. ஸோ டைல்ஸ் நம்ம கிச்சன் டைல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அது விலை கூடுதலாக இருக்கும். பாத்ரூம் டைல்ஸு இது எல்லாமே வந்து 38 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. பிவிசி பைப்னு எடுத்துக்கிட்டால் அதில் 1 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி வந்து வேரியேஷன்ஸ் பொறுத்து ப்ரைஸ் வரும். பட் ஆவரேஜாக ஒரு கேஜி பிவிசி பார்க்கும்போது 85 ரூபா இருக்குது. ஸோ இதான் வந்து தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அமௌண்ட். அப்போது நாம் ஒரு 1000 சதுரடி ஒரு 2 பிஹெச்கே வீடு 1000 சதுரடி நம்ம கட்டுறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ பணத்தை நம்ம மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ நல்லா ஒரு மீடியமான ஒரு லக்ஸரி வீடு வந்து கட்டுறோம் 2 பிஹெச்கே 1000 சதுரடியில் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பணம் வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து எர்த் ஒர்க்கு, அதாவது எல்லாமே மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எர்த் ஒர்க்கு. ஸோ ஃபவுண்டேஷன் எர்த் ஒர்க்கில் ஒரு ப்ரைஸ் யூனிட் வந்து இப்போ ஒரு கியூபிக் ஃபீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 ரூபா. இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு 3400 கியூபிக் ஃபீட் வந்து நம்மளுக்கு எர்த் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது டோட்டல் ப்ரைஸ் பிஃபோர் கலர் நான் கொடுத்துட்றேன். டோட்டல் ப்ரைஸ் பிஃபோர் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஜிஎஸ்டி அமலுக்கு வரதுக்கு முன்னாடி, அதாவது அக்டோபர் 2025க்கு முன்னாடி எவ்வளோ ப்ரைஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டோட்டல் ப்ரைஸ் ஆஃப்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 2025லேருந்து இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய தொகை எவ்வளோ. இந்த எர்த் ஒர்க்குக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 34,000 ரூபா. அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதுக்கப்புறம் எர்த் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் சேண்ட் வந்து ஃபில் பண்ணுவாங்க, பேக் ஃபில்லிங் சேண்ட் ஃபில் வந்து பண்ணுவாங்க இல்லையா, எம்சாண்ட் ஃபில் வந்து பண்ணுவாங்க. அது ஒரு கியூபிக் ஃபீட்டு 91 ரூபா. ஸோ இப்போ எம்சாண்டுடைய ப்ரைஸில் வந்து குறைஞ்சிருக்குது இல்லையா சாண்டோடது. ஸோ அதனால் ஒரு கியூபிக் ஃபீட் வந்து 82 ரூபா. அப்போ 20,930 ரூபாயிலேருந்து 18,860 ரூபாயாக இப்போ குறைஞ்சிருக்கு. பிசிசி 1:4:8 ரேஷியோ ஒரு கியூபிக் ஃபீட்டு 140 ரூபா இதுக்கு முன்னாடி வந்து இருந்துச்சு. இப்போ ஒரு கியூபிக் ஃபீட்டு 128 ரூபாயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேக் ஃபில்லிங் அதுக்கப்புறம் காம்பேக்ஷன், பிசிசி முடிஞ்சோடனே பேக் ஃபில்லிங் பண்ணுவாங்க, மணல் கொட்டி காம்பேக்ஷன்லாம் பண்ணுவாங்க, அழுத்துவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஒரு கியூபிக் ஃபீட்டுக்கு 14 ரூபா. இப்போது அது வந்து 14 ரூபா தான் இருக்குது. ரெயின்போஸ்ட் ஸ்டீல் ஒர்க்கு, அதுக்கப்புறம் மேலே அந்த கம்பி கட்டுவாங்க, ஃபவுண்டேஷன் மேலே வந்து கம்பி கட்டுவாங்க. அதுக்கு ஒரு கேஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா. இப்போது அந்த ஸ்டீலினுடைய ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சதுனால 70 ரூபாயில் வந்து இருக்குது. ஆர்சிசி ஒர்க்கு ஒரு கியூபிக் ஃபீட் வந்து 200 ரூபா. மொத்தம் 1000 சதுர வீட்டுக்கு 1200 கியூபிக் ஃபீட் வந்து நம்ம ஆர்சிசி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இப்போ ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு கியூபிக் ஃபீட்டுக்கு 185 ரூபா. அப்போ டோட்டல் ப்ரைஸ் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா 2,22,000 ரூபா. இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்துச்சுன்னா 2,40,000 ரூபா. ஸோ இதுலேயே உங்களுக்கு 18,000 ரூபா வேரியேஷன் வருது. தென் நெக்ஸ்ட் ஆர்சிசி முடிஞ்சதுக்கப்புறமா சென்ட்ரிங் அந்த சட்டரிங் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு சதுரடிக்கு 40 ரூபா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 ரூபா ஆஃப்டர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறமா அக்டோபர் 2025 ஒரு சதுரடிக்கு வந்து 37 ரூபா வருது. அதுக்கப்புறம் 9 இன்ச் பிரிக் வால் வந்து வைப்போம். ஃபவுண்டேஷன்லாம் முடிச்சுட்டு கம்பிலாம் கட்டினதுக்கப்புறமா 9 இன்ச் பிரிக் வால் வைப்பாங்க. அது ஒரு கியூபிக் ஃபீட்டுக்கு 190 ரூபா. இப்போ வந்து 175 ரூபா சொல்கிறாங்க. அதே 4 இன்ச்சு சுவருக்கு வந்து ஒரு சதுரடிக்கு 30 ரூபா. அது இப்போ 28 ரூபா. பிளாஸ்டரிங் ஒர்க்கு சுவர் கட்டி முடிச்சதுக்கப்புறமா பூச்சி வேலை பிளாஸ்டரிங் ஒர்க்குக்கு ஒரு சதுரடிக்கு 40 ரூபா. அது இப்போ 35 ரூபா. ஏன்னா மண் சிமெண்ட்டு இதெல்லாமே விலை குறைஞ்சிருக்கிறதுனால அதோடய ரேட்டும் வந்து குறைஞ்சிருக்குது. அடுத்தபடியாக பெயிண்டிங் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெயிண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. ஒரு சதுரடிக்கு பெயிண்ட் அடிக்கிறது 15 ரூபா. அவங்க வந்து மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் காஸ்ட் எல்லாம் சேர்த்து தான் நான் வந்து போட்டிருக்கேன். எதையுமே வந்து நெக்லெக்ட் பண்ணல, எல்லா காஸ்ட்டும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதனுடைய இப்போ ஒரு சதுரடியினுடைய காஸ்ட் வந்து 1 ரூபா குறைச்சி 14 ரூபாயில் இருக்குது. டைல்ஸ் லேயிங் ஒர்க் ஒரு சதுரடி 90 ரூபா. இப்போ டைல்ஸோட ப்ரைஸ் வந்து குறையிறதுனால ஜிஎஸ்டி எதுவுமே மெட்டீரியலோட ப்ரைஸ் குறையாது, ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட் பண்ணனால தான் நம்மளுக்கு இவ்வளோ வந்து குறையுது. இப்போ டைல்ஸ் லேயிங் ஒர்க் பார்த்திங்கன்னா 80 ரூபா ஒரு சதுரடிக்கு. எலக்ட்ரிக்கல் ஒர்க் லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து ஒரு 1000 சதுரடி வீட்டுக்கு ஒரு மீடியம் லக்ஸரி ஹோம்க்கு எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிக் பாயிண்ட் கனெக்ஷன் வைக்கணுமோ அது பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி 155 ரூபா ஒரு சதுரடிக்கு இருந்துச்சு. இப்போ 5 ரூபா குறைச்சி 150 ரூபாயாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு, இந்த டாய்லெட்டுக்கான ப்ளம்பிங், கிச்சனுக்கான ப்ளம்பிங் ஒர்க்கு, இந்த வாஷ் பேஷன் வைக்கிறது, இது எல்லாமே சேர்த்து ஒரு சதுரடிக்கு வந்து 143 ரூபா வாங்கினாங்க. இப்போ அது 133 ரூபா, 10 ரூபா குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு செப்டிக் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பெரிய பெரிய கல்லாம் போட்டு கட்டுறது. செப்டிக் டேங்க் வந்து 1,50,000 லட்ச ரூபா. அதில் இப்போ 10,000 ரூபா குறைஞ்சி 1,40,000 ரூபாயாக இருக்குது. அது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க். இதுக்கப்புறம் வரது எல்லாமே நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து அந்த ப்ரைஸ் வந்து வேரியேஷன் ஆகும். இப்போ நீங்கள் மேலேயும் வாட்டர் டேங்க் வைக்கிறீங்க, அண்டர் கிரவுண்ட்லேயும் வந்து நிலத்துக்கு கீழேயும் வாட்டர் டேங்க் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டேங்க் ஆவரேஜாக
ஒரு டேங்க்குக்கு வந்து 50,000 அதில் 5,000 குறைஞ்சி இப்போ 45,000 இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் போர் போடுறீங்க, ஒரு 200 அடிக்கு ஆவரேஜாக ஒரு 200 அடிக்கு நீங்கள் போர் போடுறீங்க வித் மோட்ரு, பைப்பு, கேபிள் எல்லாமே சேர்த்து வந்து போர் பார்த்தீங்கன்னா 2,56,000 இதுக்கு முன்னாடி இருக்குது. இப்போது அதில் கொஞ்சம் விலை குறைஞ்சி 2,45,000 இருக்குது. அடுத்ததாக இப்போ மெயின் டோர் கீழே வந்து மெயின் கதவு வுட்டில் வந்து போடுறோம். மெயின் கதவு நல்லா அது கொஞ்சம் ஹெவியாக போடும் இல்லையா, ஸோ அதோடய ப்ரைஸ் வந்து 25,000. ஸோ இப்போயும் அதோடய ப்ரைஸ் வந்து ஆவரேஜாக 25,000 தான் போட்டாங்க. அடுத்ததாக உள்ள ஒரு ரூம்ஸு ஒவ்வொரு ரூமுக்கான தனித்தனி டோர் அது கொஞ்சம் குவாலிட்டி நம்ம கம்மியாக போடுவோம். ஸோ அந்த ரூம் ஒரு 4 ரூமுக்கான டோர் எடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ரூம் டோருக்கு 12,000, ஒரு 4 ரூமுக்கு வந்து 48,000. நெக்ஸ்ட்டு யூபிவிசி ஸ்லைடிங் விண்டோ இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் முதல்லாம் வந்து நம்ம மரத்தில் தான் போட்டுட்ருந்தோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா யூபிவிசி ஸ்லைடிங் விண்டோ தள்ளுற மாதிரி வச்சுட்டாங்க. அது ஒரு சதுரடிக்கு 420 ரூபாயாக வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போது 30 ரூபா குறைஞ்சிருக்கு. ஒரு சதுரடிக்கு 390 ஆக்கியிருக்காங்க. எதனால் அப்படின்னா பிவிசினுடைய ஜிஎஸ்டி குறைச்சதுனால. நெக்ஸ்ட்டு ஓவர் டேங்க் பிவிசி ப்ளஸ் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே ஆவரேஜாக வந்து பார்க்கும்போது 1000 லிட்டர் டேங்க் ஓவர் டேங்க் வந்து பார்க்கும்போது 20,000. அதில் இப்போ 2,000 குறைஞ்சி 18,000 இருக்குது. அடுத்ததாக மெயின் கேட் எம்எஸ் மெட்டீரியல்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இப்போ ஒரு கீழே கொஞ்சம் ஃபேசியஸாக வந்து வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டி நிறுத்துறதுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய டோராக வச்சுருப்பாங்க. ஒரு கார் நிறுத்துகிற மாதிரியான ஒரு டோருக்கு வந்து 20,000. ஆவரேஜாக அது பார்க்கும்போது இப்போ 30,000 குறைஞ்சி 17,000 இருக்குது. அடுத்ததாக இபி சர்வீஸ் கனெக்ஷன் வாங்குறதுக்கு இது ஏரியா பொறுத்து வந்து மாறுபடும். பட் ஆவரேஜ் காஸ்ட் வந்து போட்டு கொடுத்தாரு. இபி சர்வீஸ் கனெக்ஷன் புதுசாக சர்வீஸ் கனெக்ஷன் வாங்குறதுக்கு 25,000. முனிசிபல் வாட்டர் லைன் வருது அப்படின்னா வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன் வாங்குறதுக்கு 14,000. அதே மாதிரி பஞ்சாயத்து அப்ரூவல் இதுவும் வந்து உங்களுக்கு லொக்கேஷனை பொறுத்து மாறுபடும். இந்த பஞ்சாயத்து அப்ரூவலுக்கான காஸ்ட்டு அதில் ஆவரேஜாக அவர் வந்து 50,000 அப்படின்னு போட்டார். இது மட்டும் இல்லாமல் என்ன தான் நம்ம வீட்டு கால்குலேஷன் போட்டாலும் கடைசியில் நம்ம கால்குலேஷன் போட்டதை விட ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ அதிகமாகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மிஸ்லேனியஸ் ப்ளஸ் கண்டிஜென்சி ஒர்க் அப்படின்னு போட்டு அதில் ஒரு 1 லட்ச ரூபா ஆட் பண்ணார். அப்போது நம்ம எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அக்டோபர் 2025 முன்னாடி வந்து பார்க்கும்போது இந்த கால்குலேஷனில் பார்க்கும்போது 1000 சதுரடியில் 2 BHK வீடு கட்டினீங்க அப்படின்னா 27,56,030 வருது. இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க அக்டோபர் 2025 இதுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா 25,51,640 வருது. அப்போ டோட்டல் சேவிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,98,000 வருது. அப்போ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 2 லட்ச ரூபா கிட்ட சேவிங்ஸ் ஆகுது. ஸோ இப்போது அந்த ஜிஎஸ்டி வேரியேஷன்னால் ஒரு 1000 சதுரடியில் வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது? 2 லட்ச ரூபா சேவிங்ஸ் ஆகுது. ஸோ 2 லட்ச ரூபா சேவிங்ஸ் நீங்கள் ஒரு லோனை போட்டு வீடு கட்டுறீங்க அப்படிங்கும்போது 2 லட்ச ரூபாய்க்கான அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்னாச்சு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தோராயமாக ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கிட்ட உங்களுக்கு சேவிங்ஸ் கண்டிப்பாக வருது. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்னா மறுபடியும் எப்போ இதனுடைய ஜிஎஸ்டி ரேட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது யாருனாலும் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நல்ல ஒரு சேவிங்ஸோடு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சவரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.